2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன்னு இந்த வட்டம் ஏடிஎம்கே வந்தா சரியா இருக்கும்னு நினைக்கும். சரிங்க. திராவிட மாடல் அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு? அது ஒன்றும் சரியில்லை. ம். விவசாயத்துக்கு ஒன்றும் சரியில்லாம போச்சு. ம். அது இல்லாமல் இதாயிடுச்சு. சரி, உங்க தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உறுப்பினர் அவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம். அவருடைய வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காரா? அது கூடி நிறைவேற்றிருக்காரு, செஞ்சிருக்காரு. சரிங்க. பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய இதுல கனிமொழி அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? அவங்க செயல்பாடுல அங்கே ஒன்றும் சரியில்லை. ம். ஒன்றும் சரியில்லாம போச்சு. உங்க ஏரியால இந்த ஒரு பொண்ணு இப்ப 12ஆம் படிக்கக்கூடிய பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமையினால பாலியல் பண்ணிக்கிறாங்க. ம். அது இப்போ 10 நாள் ஆகிப்போச்சு. ம். ஒரு ஆளை பிடிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அந்த ஆள் தானா என்னன்னு உறுதி தெரியலை. சரி, நடந்தது 8 மணிக்கு நடந்திருக்கு. ஆனால் காமிக்கிறது 5:30 மணி வெயிலில் தான் காமிக்காங்க. அந்த காத்தாடி வீடு இதில் நிழல்ல அது என்ன அந்த ஆள் தானா என்னென்ன உறுதி இல்லாமல் இருக்கு. உறுதியாக கண்டுபிடிச்சாங்களா, இதோட முடிக்காங்களா என்னென்னு ஒன்றும் இல்லை. உறுதியானது உண்மையானது கண்டுபிடிக்கல, கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோதான். இப்ப இந்த இதுல உள்ள ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த ஆட்சி தொடரலாமா? இல்லை, இந்த ஆட்சி மாற்றம் வேணும். அப்படி விவசாயத்துக்கு இன்சூரன்ஸ் ஒன்றும் கொடுக்கவே மாட்டேங்காப்புல. 4 வருஷம் ஆச்சு, இன்சூரன்ஸ் வந்து கிடையாது. அது எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுல இன்சூரன்ஸ் ஒழுங்கா வந்துட்டு இருந்துச்சு, எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த இதுல விவசாயத்துக்கு ஏற்ற ஆட்சி கிடையாது இந்த ஆட்சி. விஜய் புதுசா வந்திருக்காப்ல, விஜயெல்லாம் ஒரு செல்லா காசு. ஆனால் விஜயெல்லாம் ஒன்றும் சரியில்லை. சீமானோட இது செயல்பாடு எப்படி இருக்கு? சீமான செயல்பாடு நல்ல செயல்பாடு தான். எதுலையாச்சும் ஏடிஎம்கே கூட்டி சேர்ந்தாருன்னா அவர் நிற்கிற ஆளுக்கு ஒரு எம்எல்ஏ பதவியை வாங்கலாம், செய்யலாம். அது தனிச்சு நிற்கிறதுனால ஓட்டுகளை கம்மியாக வாங்குறதுனால செயல்பாடு நல்ல செயல்பாடு தான். சீமான செயல்பாடு. உங்க தொகுதியில யாரு நின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தொகுதிக்கு இன்னும் ஆள் ஒதுக்கலை. ஆனால் ஏடிஎம்கே வந்து யாரும் ஒதுக்குறாங்கன்னு இல்லை. யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருன்னு யார் நிற்கன்னு தெரியல, யாரை போறான்னு தெரியல. தெரிஞ்சாதான் உறுதியோட தெரியும்.